Snapchat ஆப்ல எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்றது, அதுக்கப்புறம் பிளாக் பண்ண அந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து அன்பிளாக் பண்றது, நம்ம இது வரைக்கும் Snapchatல பிளாக் பண்ண அந்த லிஸ்ட் எல்லாமே எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா Snapchatல இருக்கக்கூடிய இந்த பிளாக் டீடைல்ஸ் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜ் செக்ஷன் போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் வந்து யாரை நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணதுமே மேனேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பிளாக் கேட்கும். பிளாக் அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா திருப்பியும் பிளாக் கேட்கும். பிளாக் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பிளாக் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து ஸ்னாப்சாட்டில் பிளாக் பண்ண அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து பார்க்கணும், இல்லை வந்து பிளாக் பண்ண யாராச்சும் நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்ட் இந்த பேஜ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டிங்கன்னா இதில் வந்து பிளாக்டு யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னாப்சாட்டில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பிளாக் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துருக்கும். நான் வந்து ஒரு அக்கௌண்ட் தான் பிளாக் பண்ணேன், அதனால் ஒரு அக்கௌண்ட் வந்து காட்டுது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டுமே வந்து இருக்கும். நான் இங்கே வந்து ஹைட் பண்ணிட்டனால பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லாமல் வந்து இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்டூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து எஸ் ஆப்ஷன் கேட்கும். எஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அது வந்து அன்பிளாக் வந்து ஆகிடும். ஸோ இந்த ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக்டு யூசரில் வந்து நீங்கள் ஸ்னாப்சாட்டில் பிளாக் பண்ண எல்லா அக்கௌண்ட்ஸுமே இந்த இடத்துல வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு யாரை வந்து அன்பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த இன்டூவை மட்டும் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அன்பிளாக்கும் பண்ணிக்க முடியும். ஸ்னாப்சாட்டில் எப்படி வந்து பிளாக் பண்ணுறது, பிளாக் பண்ணதை எப்படி அன்பிளாக் பண்ணுறது, பிளாக் லிஸ்ட் எப்படி வந்து பார்க்குறது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.